بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqeen wa la udwana illa ala al-zalimin. Ashhadu an la ilaha illa Allah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரா நபவியா என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை பற்றி அந்த பாடத்திலே நாங்கள் நீண்ட நாட்களாக ஆரம்பம் தொட்டு இன்று வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறில் இறுதியாக நபி அவர்களுக்கு மிக பக்கபலமாக இருந்த அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவருடைய மரணத்தருவாய் வரைக்கும் உள்ள விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அபூ தாலிப் மரணித்ததை தொடர்ந்து ரசூலுல்லாவுக்கு மிகவும் ஒரு கஷ்ட காலமாக மாறுகிறது. ஏனென்றால் 10 வருடங்கள் நபி அவருடைய அந்த நுபுவத் பணி, அந்த பணிக்காக தன்னுடைய சிறிய தந்தை காஃபிராக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக பாதுகாப்பாக எந்த வகையான அநியாயங்களும் இடம்பெறாதவாறு மிக கவனமாக அபூ தாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து வந்த அந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நபுவத் 10ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதத்திலே அவர்கள் மரணித்தெழுகின்றார்கள். அவர்கள் மரணிக்கின்ற பொழுது ஒரு காஃபிராகவே மரணிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையை நோக்கி சொல்கிறார்கள், அஸ்தக்ஃபிரன் லக் மாலம் அன்ஹ அன்க், நிச்சயமாக உங்களுக்காக அல்லாஹ் தஆலாவிடத்திலே நான் பிழை பொறுக்க தேடுவேன், மன்றாடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுடைய அந்த இறுதி தருவாயிலே அவர்கள் சொன்ன பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவுடைய 113வது வசனத்தை இறக்குகின்றான். அந்த வசனம் என்னவென்று சொன்னால், மா கான லின்னபி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீன்களுக்காக காஃபிர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாப்பா ஆசர் ஒரு சிலை வியாபாரி, அவருக்கும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கடைசி நேரத்திலே ஆசர் இப்ராஹிமுடைய தந்தை சொல்லுகிறார், கல்லால் எறிந்து கொள்ளுவேன் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நளினமாக அதிலிருந்து விலகி சொன்னார்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் உடனே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வஹி இறக்குகிறான், காஃபிரான பெற்றோருக்கோ உறவுக்காரர்களுக்கோ அல்லாஹ்விடத்திலே பாவத்தை மன்னித்து கொள்ளுங்கள் என்று பிழை பொறுக்க தேட முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதை போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய 113வது வசனத்தை இறக்கி, நீங்கள் முஷ்ரிக்கீன்களுக்காக அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிழை பொறுக்க தேட முடியாது என்ற வசனமும், சூரத்துல் கஸஸிலே உள்ள 56வது வசனம், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்,
இப்ராஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபை முடியுமான அளவு முயற்சி செய்தார்கள், எப்படியாவது அவரை இஸ்லாத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று. உச்சக்கட்ட முயற்சி செஞ்சாலும் கூட அவர்களால் இஸ்லாத்துக்கு வர முடியவில்லை. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், நீங்கள் விரும்புகின்றவர்களுக்கு உங்களால் ஹிதாயத் கொடுக்க முடியாது என்ற ஒரு குர்ஆன் வசனம் இறங்கியது. அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் பக்கபலமாக இருந்தாலும் கூட அவர் உளப்பூர்வமாக அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை, முஹம்மது நபி போதிக்கின்ற இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் அவர் அந்த குறைஷி மக்கள் எந்த சமய கொள்கையில் இருந்தார்களோ அதிலேயே உறுதியாக இருந்து கடைசியிலே அவர் மரணிக்கின்ற பொழுதும் நான் இந்த மார்க்கத்திலே தான் மரணிப்பேன் என்று சொல்லிவிட்டு மரணித்து விடுகிறார்கள். அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், அதாவது அபூ தாலிபுடைய சகோதரர் அப்பாஸ், அவர் நபியை பார்த்து சொல்றாரு, மா அக்னைத அன் அம்மிக், உங்களால் உங்களுடைய சாச்சாவுக்கு எந்த விதமான பிரயோசனத்தையும் அளிக்க முடியவில்லையே என்று அவர் கேட்கின்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருக்கு நாளை மறுமையில் தண்டனையில் மிக குறைவான தண்டனை தான் வழங்கப்படும். ஹுவ ஃபீ லஹ்வாஹின் மின் நார், நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனையை வழங்கியிருக்கின்றான், நரக நெருப்பை. அதிலே ஆக குறைந்த தண்டனை யாருக்கு என்று சொன்னால் அபூ தாலிபுக்கு தான் இந்த தண்டனை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அது என்னவென்று சொன்னால், அவருக்கு செருப்பு, நரகத்தினால் தயாரிக்கப்பட்ட செருப்பு அவருடைய கால் பாதத்துக்கு அணிவிக்கப்படும். இதுதான் அவருக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலவுலா அன லக்கான ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நான் இல்லை என்றிருந்தால் இவருக்குள்ள தண்டனை நரகத்தின் ஆக அடிப்பாகத்தில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அவர் கரண்டை கால் வரைக்கும் அவருடைய நரக நெருப்பினால் தயாரிக்கப்பட்ட செருப்பு அணிவிக்கப்படும். அந்த சூட்டினால் அந்த கொதிக்கின்ற நிலை அவருடைய தலை உருகின்ற அளவுக்கு, மூளை உருகின்ற அளவுக்கு அவருக்குள்ள தண்டனை இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் ஆக குறைஞ்ச தண்டனை என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த தண்டனையுடைய பயங்கரம் நரகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு அபூ தாலிபுடைய நிலைமை இவ்வாறு இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா என்னுடைய ஷஃபாஅத்தை, பரிந்துரையை அல்லாஹ் தஆலா இவருக்காக ஏற்றுக்கொள்வான். அதுதான் தண்டனையை குறைக்கும்படி அல்லாஹ்விடத்திலே நான் கேட்கின்ற அந்த பரிந்துரை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு அபூ தாலிபுடைய மரணத்துக்கு பிறகு குறைஷியர்களுக்கு சரியான சந்தோஷம். ஏனென்றால் இப்பொழுதுதான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் எந்த வகையிலே நாங்கள் தொந்தரவு பண்ண முடியுமோ, அநியாயம் இழைக்க முடியுமோ, அதற்கான சந்தர்ப்பத்தை, வழிகளை பயன்படுத்தி கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷம். எனவே அபூ தாலிப் மரணித்த நிமிடத்திலிருந்து வளமையாக செய்கின்ற அநியாயத்தை விட பன்மடங்கு அநியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். அதிகமான அநியாயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, வீட்டிலே இருந்து வெளியே வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொச்சைப்படுத்துகின்ற, அசிங்கப்படுத்துகின்ற, மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்ற பல்வேறு வார்த்தை பிரயோகங்கள், சிறுவர்கள் ஒளிந்திருந்து கல்லால் அடிக்கின்ற போக்கு, பெண்களும் வசைப்பாடுகின்ற போக்கு, அவர்களுக்கு எதிராக கவிதை பாடுகின்ற நிலைமை, அதே போல என்ன செய்கிறது, அசிங்கங்களையும் கூளை குப்புகளையும் அவருடைய மேனியிலே போடுகின்ற ஒரு வகையான அநியாயங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைத்து கொண்டே இருந்தார்கள்.
இவ்வாறு 2 மாதங்கள் கழிந்த நிலையிலே இன்னும் ஒரு நபி அவர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்த நபியுடைய மனைவி ஹதீஜா நாயகி அவர்களும் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மரணித்து விடுகிறார்கள். ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த முதலாவது மனைவி. அந்த மனைவி அவங்களுக்கு வயசு 40 இருக்கும் பொழுது ரசூல்லா என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. ரசூல்லாவுக்கு 25 வயசு. அதே நேரத்தில் மக்காவில் வாழ்கிற பெண்மணிகளில் நபி அவங்களுக்கு 25 வயசில் பல இடங்களில் திருமணம் பேசப்படுகிறது. ஆனால் நபி அவங்க எந்த பெண்மணியும் விரும்ப இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கை என்பது ஒரு அசிங்கமான நிலைமையிலே இருந்தது. ஒரு பத்தினித்தனம் இல்லாத பெண்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் ஹதீஜா நாயகி மக்காவிலேயே ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்த, எப்பொழுதும் செல்வமிக்க ஒரு பெண்மணியாக, பணக்கார பெண்மணியாக இருந்தது மாத்திரமல்லாது பேணுதலான பத்தினித்தனமான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அதனால் அந்த குறைஷி மக்கள் அவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் வச்சாங்க, தாஹிராத், பரிசுத்தமானவள் என்ற ஒரு சிறப்பு பெயர் குறைஷி சமுதாயத்தினால ஹதீஜா நாயகிக்கு பெயர் வைக்கப்பட்டிருந்தது. எனவே அப்படிப்பட்ட அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மையை அவதானித்து, ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல பண்பாடுகளையும் குணங்களையும் அவதானித்து என்ன செய்கிறார்கள், தன்னுடைய முதல் கணவர் இழந்ததின் பிறகு ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிப்பதற்காக தூது அனுப்புகிறார்கள். என்றால் ஹதீஜா நாயகியுடைய பிஸ்னஸில் ரசூலுல்லாஹ் ஒரு பார்ட்னராக வேலை செஞ்சாங்க. பார்ட்னர்னா அதாவது முதாரபான்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ், ஒரு இஸ்லாமிய வர்த்தக முறை நீக்குது. அதாவது ஒருவர் என்ன செய்வார்னா பங்காளியாக சேர்ந்து அவர் அதில் பார்ட்னராக இருந்து உதவி செஞ்சு கொடுப்பார். வியாபாரத்தில் அவரும் ஒரு பங்களிப்பை செஞ்சு அதன் மூலமாக வார லாபத்தில் ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கொள்கின்ற ஒரு முறை. அப்படியான அந்த முதாரபா பிஸ்னஸில் ரசூலுல்லாஹ்வும் பங்காளியாக இருந்து வேலை செய்கிற நேரத்தில் ஹதீஜா நாயகிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நல்ல பண்பாடு, மக்களோடு பேசுகின்ற விதமெல்லாம் ரொம்ப கவர்ச்சியாயிடும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்கிறதுக்கு தூது அனுப்புகிறாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடின் பிரகாரம் அந்த வரலாறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திருமணம் முடித்து கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வோட 25 வருஷம் வாழ்ந்து, அந்த 25 வருஷத்தில் 65 வயது, 65 வயசில் வஃபாத் ஆகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு 50 வயசு. வஃபாத் ஆகின்ற பொழுது ஹதீஜா நாயகியுடைய அதுவரைக்கும் உள்ள சிறப்பு என்னென்னா, உலகத்தில் உள்ள அதிபுத்திசாலி பெண்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் இருக்கின்ற அதிபுத்திசாலி பெண்களில் ஹதீஜா நாயகியும் ஒருவர் என்று அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி வச்சிருந்தார். அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் ஒரு சிறப்புக்குரிய பெண்மணியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஸ்பெஷலாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறான். என்னென்னா, ஹதீஜாவுக்கு அல்லாஹ்வுடைய சலாத்தை எத்தி வையுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க இந்த செய்தியை கொண்டுட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்ல. ஹதீஜா நாயகி அப்போ இல்லை. சொல்லிட்டு போகிறாங்க, ஹதீஜா வந்தால் அல்லாஹ்வுடைய சலாத்தை நீங்கள் எத்தி வைங்க, அதோடு சேர்த்து சுவர்க்கத்தில் அவங்களுக்கு ஸ்பெஷல் வீடு ஒன்று அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்ற செய்தியையும் நன்மாராயமாக கூறுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த செய்தியை சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பாக்கியத்தை ஏன் பெறுறாங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஜா நாயகி அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அபூ தாலிபை போல இஸ்லாமியர்களாக இருந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அவங்க இந்த கோடான கோடி சொத்துக்களையும் இதற்காக என்ன செஞ்சாங்க, செலவழிக்கின்ற ஒரு பெண்மணியாக, கணவனுக்காக அப்படியே தன்னுடைய செல்வங்களை அள்ளி வழங்குகின்ற ஒரு பெண்மணியாக இருந்த காரணத்தினால்
உலகத்திலேயே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பெண்மணியாகவும் அல்லாஹு தாலாவுடைய சலாம் எத்தி வைக்கப்படுகின்ற ஒரு பெண்மணியாகவும் அவங்க மாறினதை வரலாற்றில் நான் காண முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட அன்புக்குரிய மனைவி, ரொம்ப அன்பாக பாசமாக இருந்த அந்த மனைவி அவர்களும் அபூ தாலிப் மரணித்து 2 மாதத்தோடு அவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இப்போ ரசூலுல்லாவுக்கு கவலை என்றால் இல்லை என்று கவலை. எனவே தான் அந்த ஆண்டை கவலைக்குரிய ஆண்டு ஆமுல் ஹுசுன் என்று வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. கவலைக்குரிய ஆண்டு என்று சொல்லப்படுகிறது ஆமுல் ஹுசுன். அப்படியான ஒரு கவலையோடு தான் அவர் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்தை கழிக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த 2 தூண்களையும் இழந்ததை போல, தனது வாழ்க்கையில் 2 கையையும் இழந்ததை போல அவர்கள் உணர்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய மனைவி, அன்புக்குரிய வளர்ப்பு தகப்பன் இருவரும் இழந்தது அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா ஏற்படுத்தி ஒரு பெரிய ஒரு சோதனை. இருந்தாலும் அதற்கு பிறகு அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை, வெற்றிகளை அல்லாஹு தாலா கொடுக்கின்ற வரலாறை பின்னால் நாங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த நிலைமையோடு அவருடைய வாழ்க்கை, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இன்னும் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். அதாவது என்ன நடந்தாலும் கூட ஹைஜானா என்ன செய்வாங்க, ரசூலுல்லாவை ஆறுதல் படுத்திடுவாங்க. ஆனால் இப்பொழுது ஆறுதல் படுத்துவதற்கு இல்லாத ஒரு நிலைமையில் ரசூலுல்லா இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் இன்னும் ஒரு திருமணம் முடிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கவலையில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அநியாயங்கள் கூடிட்டு பிள்ளைகள்லாம் அழுது கொண்டு என்ன செய்வாங்க, ஃபாத்திமா நாயகி அழுது கொண்டு வந்து ரசூலுல்லாவை தடை விடுவாங்க. அதாவது கூல குப்பையோட ரசூலுல்லா வீட்டுக்குள்ளே வருவாங்க, மண்கள்லாம் நிறைஞ்ச நிலையில் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அவ்வளோ அட்டகாசங்கள். ரசூலுல்லா ஓடி வந்து தொடைச்சி விடுவாங்க, ரசூலுல்லாவை ஃபாத்திமா நாயகி அழுது என்ன செய்வாங்க, கழி விடுவாங்க. இப்போ ரசூலுல்லா சொல்லுவாங்க, யா புனைய இன்னல்லாஹ மானிஉன் அபாக், என்னுடைய அருமை மகளே அழாதீங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களுடைய தகப்பனை பாதுகாப்பான், உங்களுடைய தகப்பனுக்கு நல்ல பல வெற்றிகளை நிச்சயமாக கொடுப்பான், அழாதீங்க என்று அவங்களை ஆறுதல் படுத்தி குறிப்பிட்ட காலங்கள் ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, கழிக்கிறாங்க. அதற்கு பிறகு தாயிஃப், இந்த தொல்லை கரைச்சல், அநியாயங்கள், அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. எனவே முடிவுக்கு வராங்கன்னா, மக்காவை விட்டும் என்ன செய்வோம், இன்னும் ஒரு பிரதேசத்துக்கு ஹிஜ்ரத் செல்லுதல் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை தாயிஃப் நகரத்துக்கு ஹிஜ்ரத் போகிற விஷயம். எனவே அது ஒரு நீண்ட வரலாறு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த வரலாறை பற்றி நாங்கள் தொடர் வகுப்பில் நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட நபி அவங்களுடைய வரலாற்றை பற்றிய அறிவையும் விளக்கத்தையும் அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து அதனுடைய படிப்பினையாக எமது வாழ்க்கையிலே நல்ல பல பாடங்களை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்துள்வானாக. வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.